சந்தையில் மரக்கறிகளின் விலை கணிசமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஹெக்டேர் கொப்பகடுவு விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் அறிவித்துள்ளது. போஞ்சி, கரட், கரிமிளகாய் மற்றும் செத்தல் மிளகாய் என்பவற்றின் விலைகளை தவிர ஏனைய மரக்கறிகளின் விலைகள் குறைவடைந்துள்ளதாக நிலையத்தின் விநியோகம், உணவு தரம் மற்றும் வர்த்தக பிரிவின் பிரதானி WAH பிரியதர்ஷன தெரிவித்தார். பெரும்போக அறுவடைகள் சந்தைக்கு அதிகமாக கொண்டுவரப்பட்டுள்ளதால் மரக்கறிகளின் விலைகள் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்தும் இந்த விலை வீழ்ச்சி காணப்படக்கூடும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டின் அபிவிருத்தியில் போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகின்றது. போக்குவரத்து அடிப்படையில் உள்ள வீதிகள் மீது காட்டப்படும் கவனயீனத்தினால் சில பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு புலிப்பாய்ந்துகள் பிரதான வீதியே இது. பொண்டுகள் சேனை, கல்லறிவட்டை, பிரம்படி சேனை உள்ளிட்ட 10 கிராமங்களில் வசிப்பவர்கள் அன்றாட போக்குவரத்திற்கு இந்த வீதியினையே பயன்படுத்துகின்றனர். இந்த பாதையில் மழை காலங்களில் பயணிக்கும் போது பாடசாலை மாணவர்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். மோடைகள் போயில உடைஞ்சி தகர்ந்து மோடைகள் போய்க்கலாது, பைக்கில் போய்க்கலாது. எங்களுக்கு பெரிய வாகனங்கள் கொண்டு போய் இது வயல்களும் பெரிய வயலுக்கு போறது பெரிய சிரமமாக இருக்கிறது. கடந்த சில வருடங்களாக இந்த வீதி புனரமைக்கப்படாமல் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். 10,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் இந்த கண்டத்திலே விவசாயம் செய்ய பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விவசாயிகள் சாகுபடி செய்கின்ற நெல்லை தகுந்த முறையிலே கொண்டு செல்வதற்கு இந்த வீதி கடும் மோசமான நிலையில் இருப்பதாலும் சகல மக்களுக்கும் இந்த வீதியை புனரமைத்து பாவனைக்கு விடுவதற்கு தகுந்த ஏற்பாட்டை செய்து தருமாறு மிகவும் அன்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டுக் கொள்கின்றோம். இந்த வீதியினை புனரமைத்து தருமாறு உரிய அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குறிப்பிடுகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதியில் வீதி அபிவிருத்திகள் நடைபெறும் நிலையில் புலிப்பாய்ந்துகள் பிரதான வீதி எப்போது புனரமைக்கப்படும் என பிரதேச மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.